உணவு முறையில பொறுத்தவரைக்கும் அரிசி வகைகள் நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். எந்த பிரச்சனைக்கு எந்த அரிசி நல்லது, அதை எப்படி நம்ம சமைத்து சாப்பிடலாம் அப்படின்ற வகையில இன்னைக்கு இந்த பதிவுல நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அரிசி வகை. கழுத்து பகுதியில எலும்பு தேய்மானம் இருக்கு, இடுப்பு பகுதியில எலும்பு தேய்மானம் இருக்கு. கழுத்து எலும்பு தேய்மானம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்ற ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இதில் முக்கியமாக ஆட்டோஇம்யூன் கண்டிஷன், அதாவது ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைசிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போது கழுத்து எலும்பு, முதுகு தண்டுவடத்தில் வரக்கூடிய பிரச்சனை, டிஸ்க் பல்ஜாக இருக்குங்க, நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்ம நிறைய பேருக்கு இருக்குது. இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். கால்சியம் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆஸ்டியோஃபினியா, ஆஸ்டியோஃபோரோசிஸ் கண்டிஷன் இருக்குது, ஆஸ்டியோ ஆர்த்ரட்டிஸ் பிரச்சனை இருக்குது, மூட்டு வலி, இந்த மாதிரி மூட்டு வலிகள் இருக்குது, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நடக்கவே முடியலைங்க, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடக்கும்போதே கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டே நடக்கிற மாதிரி. இது மட்டும் இல்லைங்க, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எனக்கு சுகர் HbA1c லெவல் என்னதான் உணவு எடுத்தாலும் சரிங்க எனக்கு குறையவே இல்லை, சுகர்னால பாடி ரொம்ப டயர்ட் ஆகிடுது, நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது கால் பாதத்தில் ஒரு மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு, ஒரு மதப்பு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உணவு முறையில் பொறுத்த வரைக்கும் அரிசி வகைகள் நிறைய நம்ம பார்த்துட்டு வரோம். எந்த பிரச்சனைக்கு எந்த அரிசி நல்லது, அதை எப்படி நம்ம சமைத்து சாப்பிடலாம் அப்படின்ற வகையில் இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு அரிசி வகை ரொம்ப முக்கியமானதுங்க. அதுதான் மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவ்வளோ எளிதில் கிடைக்காது, ஆனால் இது உடலுக்கு தரும் அற்புத நன்மைகள் நிறைய இருக்குங்க. ஸோ உடல் நமக்கு இரும்பு மாதிரி ஆகணும் அப்படின்னா நமக்கு இந்த மூங்கில் அரிசி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பொதுவாக இந்த முதுகு தண்டுவட பிரச்சனை உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் தேடிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த மூங்கில் அரிசி. இந்த கழுத்து பகுதியில் எலும்பு தேய்மானம் இருக்குது, இடுப்பு பகுதியில் எலும்பு தேய்மானம் இருக்குது. கழுத்து எலும்பு தேய்மானம் நிறைய பேருக்கு இருக்குங்க. அதாவது செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன். அதுக்கப்புறம் லம்பார் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்ற ஒரு கண்டிஷன். இதில் முக்கியமாக ஆட்டோஇம்யூன் கண்டிஷன், அதாவது ஆன்கிலோசிங் ஸ்பாண்டிலைசிஸ் அப்படின்னு சொல்கிற ஒரு கண்டிஷன் இருக்குது. அப்போது கழுத்து எலும்பு, முதுகு தண்டுவடத்தில் வரக்கூடிய பிரச்சனை, டிஸ்க் பல்ஜாக இருக்குங்க, நர்வ் கம்ப்ரெஷன் இருக்குது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான பிரச்சனைகள் நம்ம நிறைய பேருக்கு இருக்குங்க. இதை சரி செய்யறதுக்கு அதுக்கு ஹெல்த்தியான ஒரு ஃபுட், ஒரு அரிசி வகை அப்படின்னா மூங்கில் அரிசி தான். இந்த மூங்கில் அரிசியை நம்ம எப்படிங்க பயன்படுத்தலாம்? நம்ம உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேறுவதற்கும், எலும்புகள் நரம்புகள் வலிமையாக இருப்பதற்கும் இந்த மூங்கில் அரிசி பயன்படுது. பொதுவாக இந்த மூங்கில் அரிசி, இந்த மூங்கில் பூக்கும் இல்லையா, பூத்து அதுல இருந்து வரக்கூடியதுதான். அதாவது வயதான ஒரு 40 வருடங்கள் ஆயிடுச்சுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய மரத்தில் இருந்து வரக்கூடியது, வயது முதிர்ந்த அந்த மூங்கில், அதுல இருந்து நமக்கு மலர்கள் வந்து அதை நமக்கு அரிசியாக நம்ம எடுப்போம். அங்க இருக்கக்கூடிய மலை மக்கள், மலைவாழ் மக்கள் வந்து பழங்குடியினர் இதை சேகரித்து நமக்கு கொடுக்குறாங்க. எவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் பார்த்தீங்களா? இந்த மூங்கில் அரிசி நிறைய சத்துக்கள் இதுல இருக்குங்க. இதுல இல்லாத சத்துக்களே இல்லைன்னு சொல்லலாம். கால்சியம் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின்ஸ் அவ்வளோ நிறைஞ்சிருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு ஆஸ்டியோஃபினியா, ஆஸ்டியோஃபோரோசிஸ் கண்டிஷன் இருக்குது, ஆஸ்டியோ ஆர்த்ரட்டிஸ் பிரச்சனை இருக்குது, மூட்டு வலி, இந்த மாதிரி மூட்டு வலிகள் இருக்குது, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், நடக்கவே முடியலைங்க, உட்கார்ந்தா எந்திரிக்க முடியல. ஏன்னா நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுக்கக்கூடிய நிறைய பேர் பார்த்திங்கன்னா நடக்கும்போதே கொஞ்சம் தள்ளாடிக்கிட்டே நடக்கிற மாதிரி இருக்கும். கால்களில் மூட்டில் அவ்வளோ வீக்கம். பெண்களுக்கு தான் இது பெரும்பாலும் அதிகமாக இந்த மூட்டு பிரச்சனை வருது. கால்களில் அவ்வளோ வீக்கம், நம்ம வந்து நீர் கோத்த மாதிரி வீக்கம் நம்ம வந்து பார்க்குறோம். ஸோ அந்த வீக்கம் சரியாகிறதுக்கு மூங்கில் அரிசி மிக சிறந்த ஒரு உணவாக இருக்கும். அதே மாதிரி காலில் குதிகால் வலி இருக்கிறது, ஆங்கிள் ஜாயிண்ட், அதாவது அந்த கரெக்டாக அந்த கொலுசு போடக்கூடிய இடத்துல வீக்கம் வந்து, ஆங்கிள் ஜாயிண்ட்டில் ஒரு வீக்கம் இருந்து அந்த எலும்புகள் வலிமையாகிறதுக்கும், ஜாயின்ஸ் நமக்கு வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகிறதுக்கும் மூங்கில் அரிசி மிக சிறந்த ஒரு உணவு முறையாக இருக்குங்க. இதை எப்படிங்க நம்ம பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள். இந்த மூங்கில் அரிசியை வாங்கிட்டு வந்து இதை நம்ம கஞ்சி மாதிரி
இல்லை குருணை மாதிரி உடைச்சி வச்சுட்டு அதை நம்ம உணவாக பயன்படுத்தலாம். அவ்வளவு சத்துக்கள் இதில் நிறைஞ்சு இருக்குங்க. முக்கியமாக ஆண்களுக்கு எரெக்ஷன் ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், எரெக்டல் டிஸ்ஃபங்க்ஷன் இருக்குது, ஸ்பெர்ம் கவுண்ட் ஏசுஸ்பெர்மியா இருக்குது, இல்லை ஒலிகோஸ்பெர்மியா மாதிரி கண்டிஷன் இருக்குது, நாக்டூர்னல் எமிசிஸ் அப்படின்னு சொல்கிற கண்டிஷன், அதாவது தூக்கத்தில் விந்து வெளியேறிடும். இந்த பிரச்சனையினாலேயே நிறைய பேருக்கு ஆண்களுக்கு உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வர்றது பார்க்க முடியுது. உடல் எடை குறைஞ்சிக்கிட்டே வரும் நிறைய பேருக்கு. அதே மாதிரி குழந்தையின்மை பிரச்சனையும் இதனால் வருது. இதை சரி செய்கிறதுக்கு மூங்கில் அரிசி மிக சிறந்த ஒரு உணவுங்க. இதை நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வெயிலில் உலர்த்திட்டு குருணை மாதிரி எடுத்து வச்சுட்டு சமைத்து இதை சாப்பிடலாம். அரிசி நம்ம எப்படி சமைக்கிறோமோ அதே மாதிரி சமைத்து சாப்பிடும்போது நம்ம உடலுக்கு நல்ல ஒரு இரும்பு மாதிரி ஒரு பலம் கிடைக்குது. அதே மாதிரி ஜிம்முக்கு போகிறோங்க, நான் ஒரு பாடி பில்டர், நல்லா சைடு எஃபெக்ட் இல்லாமல் மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகணும் அப்படின்னாலும் மூங்கில் அரிசியை நம்ம தாராளமாக பயன்படுத்தலாம். அப்போது ரெகுலராக இந்த மூங்கில் அரிசியை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டே வரும்பொழுது உடலில் நிறைய ஆற்றல் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் இருக்குது. ஸோ நம்மளுடைய கர்ப்பப்பையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்கிறதுக்கு மூங்கில் அரிசி நமக்கு பயன்படுது. ஸோ ஃபைப்ராய்டு யூட்ரஸ் நிறைய பேருக்கு இருக்கலாம், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, ஒயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது அப்படின்னா அது எல்லாமே சரியாகிறதுக்கு உங்களுக்கு இந்த மூங்கில் அரிசி ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு சாய்ஸுங்க. இந்த மூங்கில் அரிசி கஞ்சி நம்ம எப்படி செய்யலாம்னா, மூங்கில் அரிசி ஒரு 1/2 கிலோ அளவுக்கு எடுத்துக்கணும். இதில் 250 கிராம் கருப்பு உளுந்து இதுவும் நம்ம எடுத்துக்கணும். 250 கிராம் நம்ம என்ன பண்ணணும்னா கேழ்வரகு எடுத்து வச்சுக்கணும். இது 3மே இருக்குது இல்லைங்களா, லேசாக வறுத்து நல்லா 3மே தனித்தனியாக லேசாக வறுத்து நல்ல ஃபைன் பவுடராக எடுத்து வச்சுக்கோங்க. இதனோட தேவைக்கு நம்ம ஏலக்காய் பொடியோ சுக்கு பொடியோ நம்ம சேர்த்துக்கலாம். தினம்தோறும் ரெகுலராக வீட்டில் எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். ஸோ குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள்லேருந்து எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். முக்கியமாக ஆண்களுக்கு இந்த ப்ரோஸ்டேட் கிளாண்ட் என்லார்ஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, யூரின் போயிட்டே இருக்கும், அடி வயிற்றில் ஒரு வலி ஏற்படுறது, யூரின் போகும்போது டக்குன்னு ஒரு பிளாக் ஏற்படுறது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஆண்களுக்கு இது மிக சிறந்த ஒரு உணவாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, சுகர் பேஷண்ட்ஸ்க்கு எனக்கு சுகர் HbA1c லெவல் என்னதான் உணவு எடுத்தாலும் சரிங்க எனக்கு குறையவே இல்லை, சுகர்னால பாடி ரொம்ப டயர்ட் ஆகிடுது, நடக்க முடியல அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு அது கால் பாதத்தில் ஒரு மறுத்து போகிற மாதிரியான ஒரு உணர்வு, ஒரு மதப்பு தெரியுதுன்னு வச்சுக்கோங்களேன். அதற்குமே மிக சிறந்ததான ஒரு உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அப்போ மூங்கில் அரிசியை நம்ம சொன்ன மாதிரி நீங்கள் பயன்படுத்தலாம். இல்லை தினம்தோறும் இதை எப்படிங்க நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, இதை சின்ன சின்ன குருணை மாதிரி உடைச்சி எடுத்து வச்சுட்டு இதில் கொஞ்சமாக நம்ம பூண்டு, வெந்தயம், 1 இல்லை 2 கைப்பிடி அளவுக்கு முருங்கை இலைகள், இது எல்லாமே சேர்த்து சின்ன வெங்காயம் இது எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு மூங்கில் அரிசியும் அந்த குருணையாக உடைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதனோடு சேர்த்து கஞ்சி மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். இந்த கஞ்சி மிக சிறந்த ஒரு காலை உணவாக இருக்கும். ஏன்னா நிறைய பேருக்கு கழுத்து வலி இருந்துகிட்டே இருக்கு, என்னால் குனிய முடியல டாக்டர், செர்விகல் காலர் யூஸ் பண்ணுறேன், பெல்ட் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன், ட்ராவல் பண்ண முடியல, நோ கம்ப்ரெஷன் இருக்கு அப்படின்னு சொல்றவங்க எல்லாருக்குமே மிக சிறந்த ஒரு உணவாக இந்த மூங்கில் அரிசி, இதனோட முருங்கை கீரை சேர்த்து இந்த கஞ்சியை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். இதுவும் பெண்களுக்கு முக்கியமாக ஃபைப்ராய்டு இருக்குங்க, ஃபைப்ராய்டு யூட்ரஸ் இருக்கு, இது எனக்கு குறையவே இல்லை, இந்த ஃபைப்ராய்டு யூட்ரஸை நான் சரி செய்யறதுக்கான வழிமுறையை தேடி தேடி எனக்கு ரொம்ப பிரச்சனையா இருக்கு, இதனோட உடல் எடையும் அதிகரிச்சிடுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மூங்கில் அரிசி கஞ்சியை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் இன்னும் நிறைய லேகிய வகைகளில் ஆண்களுக்கு கொடுக்கக்கூடிய வீரிய விருத்திக்காக கொடுக்கக்கூடிய லேகிய வகைகளில் இது நம்ம பயன்படுத்துகிறோம். ஸோ மூங்கில் அரிசியை நல்லா பொடி செய்து வச்சுக்கிட்டு இதனோட அஸ்வகந்தா, சதாவரி, பூனைக்காளி, சாலமிஸ்ரி இது எல்லாமே சேர்த்து லேகியத்துலேயும் இது நம்ம பயன்படுத்தி கொடுக்கும்போது ஆண்களுக்கு வீரிய பலம் அதிகரிக்க இந்த லேகிய வகைகளும் பயன்படுது. ஸோ மூங்கில் அரிசி அப்படின்னு சொல்கிறது சாதாரண விஷயம் இல்லை, இது நம்மளுக்கு ஒரு சிறந்த ஒரு உணவு முறையாக இருக்குது. ஸோ குழந்தைகள்லேருந்து எல்லாருமே இதை பயன்படுத்தலாம். இந்த கஞ்சி வகைகள்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். உடல் வலி, நமக்கு எலும்பு தசைகள் தொடர்பான வலிகளும் குறைய ஆரம்பிக்கும். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி. Welcome to Nitya's Varam, where ancient Siddha tradition meets modern healing. Experience the difference.